எல்லாரும் எழுந்திருந்து வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 9 முதல் 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 9 முதல் 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டு கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் அல்லேலூயா, அவர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறார். அல்லேலூயா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே, மக்கே ஆராதனை என்று சொல்வோமா? ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக, ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த இடத்திலே நீர் நிறைந்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு ஆராதனைகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. மறுபடியும், சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. மறுபடியும், சிங்காசனத்திலே, அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், மகா மாட்சிமையுள்ளவர். அல்லேலூயா, சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. நீர் அரியணையில் வீற்றிருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லையே. சேர்ந்து உமக்கே உமக்கு ஆராதனைகளை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீரே எங்கள் கண்மலை ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பு, எங்கள் உயர்ந்த அடைக்கலமானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? என் அடைக்கலம், அவர் உயர்ந்தவர். நீரே என் கண்மலை ஆண்டவரே, எங்களுடைய
ரட்சிப்பு நீரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ரட்சிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் அசைக்கப்படாமல் நாங்கள் சுகத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கண்மலை இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாரை விசுவாசிக்க சத்தமாய் ஒரு அல்லேலூயா என்று சொல்வோம். எனக்கு ஒரு கண்மலை உண்டு என்று விசுவாசிக்கிற சத்தமாய் ஒரு அல்லேலூயா. சிங்காசனத்திலே என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்மா. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றேன். பலிபீடமாம் சிலுவையில் உம் அன்பினை கண்டேன். ஒரு துரோகியாய் விலகியே தூரமாய் நின்றேன். பலிபீடமாம் சிலுவையில் உம் அன்பினை கண்டேன். உம் தூய இரத்தத்தினால் கழுவினீர். என்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற்றினீர். உம் தூய இரத்தத்தினால் கழுவினீர். உடைய தூய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்தீர்களே ஆண்டவரே. ஆமென். உம் பிள்ளை நான் என்பதை உணர்ந்தேன். உம் அன்பின் ஆழங்களில் தொலைந்தேன். உம் பிள்ளை நான், உடைய பிள்ளையாக எங்களை ஏறெடுத்தீரே. உடைய ஜனமாக மாற்றினீரே ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஆராதனை வேளையிலே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே உமக்கே ஆராதனை. அவருடைய இரத்தத்தினால் கழுவி எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து எல்லா சாபங்களையும் அவரே எடுத்தார். ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே ஆண்டவரே. உம்முடைய ஜனமாக மாற்றினீரே ஆண்டவரே. மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. ஆராதனைக்குரியவரே உமக்கே ஆராதனைகள். திரை சீலைகள் கிழிந்ததால் உம்
என் ஜீவ காலமெல்லாம் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை, உமக்கே ஆண்டவரே அன்பின் ஆராதனை, ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, எங்களையும் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைய செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆராதனை, திருவாசனத்தில் அண்டையிலே சேருகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. ஆராதனை, ஆண்டவரே கிருபாதார பலியாக நீர் எங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறீரே. மறுபடியும் ஆராதனை, அன்பின் ஆராதனை, பிரதான ஆசாரியராக எங்களுக்காக ஆண்டவரே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே. எல்லாரும் சேர்ந்து உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆண்டவரே கரங்களை தட்டி உமக்கே உமக்கே துதி என்று சொல்லுவோமா? இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் உயரமும் உன்னதமுமானவர் ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ளது. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில். ஆமென். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதலையும் அறிந்திருக்கிற தெய்வம். என் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? எல்ரோயே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். என்னை காண்பவரே
எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி என்று சொல்லுமா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, மறுபடியும் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. நம்முடைய தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். வசனம் இப்படியாக சொல்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம் வயிற்றில் இருக்கும் போதே அவருடைய கண்கள் நம்மளுடைய கருவை கண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, உங்களை காண்கிற தெய்வமே. தினம் காப்பவரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் 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 ஆண்டவரே காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆமென். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே. சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும்
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய கவனத்தை கொண்டு வரலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பந்தயசாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை ஒருவனே பந்தய பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், flee for your lives, தப்பித்து கொள்ளும்படியாக ஓடு என்று கர்த்தர் நமக்கு இந்த கடைசி நாட்களிலே எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்திற்கு நம்மிலே எத்தனை பேர் கருத்தாய் செவிமடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் அழிவில் நம்மை காத்து கொள்ளும்படியாக ஓடுவது எதற்காக என்றால், நமக்கென்று வைத்திருக்கிற பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கிற தூது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே நாம் எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மிடத்திலே பார்க்கிறார். சுடர்களைப் போல, heavenly lights, வான மண்டலத்திலே காணப்படுகிற ஒரு சூரியன் அகில உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்றால் அந்த சுடர் எத்தனை மகத்துவம் நிறைந்தது! அப்படி என்றால் அந்த சுடர்களை படைத்தவர் எத்தனை மாட்சிமை பொருந்தியவர்! நான் வீணாக ஓடினது இல்லை என்கிற மகிழ்ச்சி நமக்கு கிறிஸ்துவின் நாளிலே உண்டாயிருக்க வேண்டுமே. எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் உண்டு? நான் வீணாக ஓடவில்லை, நான் வீணாக பிரயாசப்படவும் இல்லை, நாம் ஓடுகிறது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமே. எப்படி நாம் நடந்து கொண்டால் பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் என்ன செய்வது? ஆவியானவர் நமக்கு வேதத்திலிருந்து ஆலோசனைகளை கொடுக்கிறார். கருத்தாய் நாம் கேட்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. போதும். கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே எப்படி இருக்க வேண்டுமாம்? வாசம் என்றால் நல்ல வாசனை என்ற பதம் அர்த்தம் அல்ல, பரிபூரணமாக தங்கி இருப்பதாக, நமக்குள்ளே தங்கி இருக்க வேண்டுமாம். எது? கிறிஸ்துவின் வசனம். யாருக்குள்ளே? நம் ஒவ்வொருவருக்குள்ளே. சங்கீதம் 119 9 முதல் 11 வசனங்களை வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதம் 9 முதல் 11 வசனங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை எங்கே வைக்க வேண்டுமாம்? இருதயத்தில் வைத்து வைத்தேன். ரன் டு வின், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுவது எப்படி முடியும்? அது சாத்தியப்படுமா? ஒரு நாள் ஓடுகிறேன், ஒரு நாள் ஓடின களைப்பு
என்னை சோர்வடைய பண்ணி விடுகிறது, ஓட மறுத்து விடுகிறேன். அப்படி அல்ல, என் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து வைத்தேன். ஸ்டோர் பண்ணி இருக்கும் பொழுது நம்மால் எளிதில் அந்த ஓட்டத்திலே ஜெயிக்கத்தக்கதாக ஓட முடியும். வாசிக்கலாம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிக்கலாம். உபாகமம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் என்று இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எங்கே இருக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். உன் இருதயத்திலே இருக்க கடவது. நீங்க அத 9வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டுமா? கருத்தாய். நம்மிலே பெற்றோர் அநேகர் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கருத்தாய் போதிக்கிறோம்? உலகத்தின் காரியங்களை தானே போதிக்கிறோம். இதை கற்றுக்கொள், அதை கற்றுக்கொள், ஓடு 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 துரத்துகிறோம். ஆனால் வேதாகமம் நம்மை எதற்கென்று ஓட சொல்லுகிறது? உன் பிள்ளைகளுக்கு வார்த்தைகள் உனக்கு தெரிஞ்சிருந்தாதான் கற்றுக் கொடுக்க முடியும். உனக்கே தெரியலன்னா நீ உன் பிள்ளைகளுக்கு எப்படி போதனை கொடுக்க முடியும்? உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்றால் நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள், நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கிற ஆலோசனை. எப்படியெல்லாம் எந்த நேரங்களிலெல்லாம் போதிக்க வேண்டுமாம்? வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், நம்ம வீடுகளிலே உட்கார்ந்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போதனை என்ன? வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்க நம்ம செய்யற அத்தனை செயல்களையும் கர்த்தர் இங்கே சொல்லிவிட்டார். அவைகளை குறித்து பேசு, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே நம்முடைய கண்களுக்கு நடுவிலே ஞாபக குறியாய் இருக்க வேண்டுமாம். வாசிக்கலாம், ஓசியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், என் கையினாலே எழுதி கொடுத்தேன். அவைகளை அவர்களோ அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். இவ்வளவு வசனங்களை வாசிக்கிறோம். கேட்ட வசனங்களின் சாராம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே, இருதயத்திலே, நம்முடைய ஆத்தும ஆவியிலே நன்கு பதியட்டும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவரே, நாங்கள் அழிவுக்கு தப்புவித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஓட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஆவியானவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா எங்களுக்கென்று முன் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை நாங்கள் இழந்து விடாதபடி நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஓட்டத்திலே நாங்கள் கருத்தாய் ஓட ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசம் பண்ணட்டும் ஆண்டவரே. அதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தீய காரியங்களையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் நிராகரிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே அசைவாடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். என் கரங்களினாலே நான் மோசே கிட்ட எழுதி கொடுத்தேன். ஆனால் அவர்களோ அவைகளை ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், அந்நிய காரியமாக எண்ணினார்களே. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற வருத்தமான செய்தி இதுதான். நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை என்ன செய்து விட்டார்கள்? அந்நிய காரியமாக. எப்படியெல்லாம் நாம் அந்நிய காரியமாக எண்ணுகிறோம்? எப்படி என்றால், நாம் அதிலே நம்முடைய ஆர்வத்தை வைப்பதில்லை. வேதம் தானே, பைபிள் தானே, பிறகு வாசித்துக்கிடலாம், அதுக்கு என்ன இப்ப, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். அதிலே ஆர்வம் நம்மிலே இல்லை என்றால்
நாம் நினைத்து கொள்ளலாம், நாம் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம். நாம் சில நேரங்களிலே வேதத்தை தியானிப்பது நமக்கு ஒரு போர் அடிக்கிறது போல, போரிங், வேண்டாம், அதில் எனக்கு நாட்டம் இல்லை, இந்த நினைவு நம்மிலே ஏற்படுகிறது என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் எழுதி கொடுத்த காரியங்களை, மகத்துவங்களை நீ போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்நிய காரியமாக எண்ணுகிறாய். நம்ம நினைக்கிறோம், நான்லாம் அப்படிலாம் நினைக்கலையே, ஒரு புஸ்தகம் பைபிள் கிழிஞ்சிச்சுன்னா இன்னொரு புஸ்தகம் நான் வாங்கி கொள்ளுவேன். வாங்கி கொள்ளுவது ஓகே தான், அதை எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிறோம். இன்னொரு காரியம், நாம் எப்படி அதை அந்நிய காரியமாக நினைக்கிறோம் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை இரலவெண்ட்டாக, எனக்கு அது பொருத்தமற்ற காரியம், அது ஊழியக்காரவங்க வாசிக்கட்டும், அது அவங்க வேலை வெட்டி இல்லாதவங்க, இவங்களுக்கு என்ன, அவங்க சோம்பி திரியிறாங்க, டைம் பாஸுக்கு பைபிள் எடுத்து உட்காந்துக்கிறாங்க. பொருத்தமற்ற காரியம், எனக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, எனக்கு எத்தனை நபர்களை இந்த நாளிலே நான் சந்திக்க வேண்டும், எவ்வளவு ஆதாயங்களை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை விட்டுட்டு சும்மா இந்த வேத புத்தகத்திலே நான் என் நேரத்தை செலவழித்தால் அது என் வாழ்க்கைக்கு பொருத்தமில்லாத காரியம். அப்படி நாம் ஒருவேளை நினைப்போம் என்றால் நாம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் என்று எண்ணிக்கொள்ளலாம். வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம் என்பதுதான் உண்மையான நிதரிசனமான நிச்சயம். ஒரு மனிதன் தனக்கு கீழே பணிபுரிகிற ஒரு அலுவல் செய்கிற மனிதனை கண்டு அவன் கேட்டானாம், உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடித்த செலிபிரிட்டி, ஃபேவரட் பர்சன் யாரு, விளையாட்டுத்துறையிலே நிபுணராய் இருக்கிறவர்களா, அல்லது மருத்துவத்துறையிலே நிபுணராய் இருக்கிறவர்களா, அல்லது விஞ்ஞானத்திலே புகழ் பெற்றவர்களாய் இருப்பவர்களா, உனக்கு யாரை பிடிக்கும்? அவன் உடனடியாகவே தன்னுடைய நாட்டின் அதிபர் பெயரை சொல்லுகிறான். எனக்கு என்னுடைய நாட்டின் அதிபரை மிகவும் பிடிக்கும். ஓகே, அவர் உனக்கு பிடிக்கிறதா? ஆமா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்பொழுது மறுபடியுமாக அந்த மனிதனிடம், பணியாளனிடம் தலைவன் கேட்கிறான், அந்த அதிபர் உனக்கு தனிப்பட்ட முறையிலே உனக்கு பாராட்டுகிற, உனக்கு அனுகூலமான காரியங்களை ஒரு கடித வடிவத்திலே எழுதி உன் பெயருக்கு அனுப்புவார் என்றால் நீ அதை எப்படி கருதுவாய்? ஓ, நான் அதை மிகவும், அதை ஒரு பொக்கிஷமாக கருதுவேன். அது எத்தனை ஆச்சரியம்! எங்கேயோ நாட்டில் ஒரு மூலையில் கிடக்கிற எனக்கு என் அதிபர் தன் கரம்பட ஒரு காரியத்தை பாராட்டி எனக்கு சொல்லி எழுதி அனுப்பியிருப்பார் என்றால் நான் ஒன்று செய்வேன், அதை ஃப்ரேம் பண்ணுவேன். அதை ஃப்ரேம் பண்ணி தலைவன் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டே கேட்கிறான், அப்புறம் வேற என்ன செய்வாய்? அதை ஃப்ரேம் பண்ணி என் ஹாலிலே நான் மாட்டுவேன். வருகிறவர்கள் எல்லாருக்கும் அது தெரியட்டும், இவர் என்னை பாராட்டி எழுதியிருக்கிறார், என்னைக்கு அனுகூலமான காரியங்களை செய்வதாக சொல்லி இருக்கிறார், அதை இவர்களும் அறிந்து கொள்ளட்டும். அதை நினைக்கும் பொழுதே என் உள்ளத்தில் பரவசம் ஏற்படும். அப்படியா? தலைவன் கேட்கிறான். ஆமா, என்ன அப்படியா என்று கேட்கிறீர்கள்? அப்படித்தான். ஓ, வேறு? அது மட்டுமா? நான் சோசியல் மீடியாவிற்கு அதை போஸ்ட் பண்ணுவேன், எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளட்டும். நான் அதை அநேகருக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு அதை பகிர்ந்து கொள்ளுவேன். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழாக என்னுடைய செய்திகளையும் அனுப்புவேன். ஓ, அப்படி என்றால் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர் இந்த அதிபர் குறிப்பிட்ட பருவத்து காலங்களுக்கு தான் உன் நாட்டிற்கு அதிபராயிருப்பார். ஆனால் இந்த சர்வ உலகத்தையும் படைத்தவர்,
உன்னையும் என்னையும் படைத்தவர், இந்த நாள் வரை உயிரோடு காத்து கொண்டிருக்கிறவர். அதை நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்கு அதிபருக்கு உரிமை இல்லை, அதிபருக்கு திறமையும் போதாது. நம்மை ஆட்சி புரிய வேண்டுமானால் அவர் செய்யலாம், நம்மை பாதுகாப்பதற்கு சில திட்டங்களை வகுக்கலாம். ஆனால் நம்மை முற்றிலுமாக பாதுகாப்பதற்கு அவருக்கு ஏதாயிலும் ஒரு பாத்தியதை உண்டா? இப்பொழுது பணியாளன் சற்று சிந்திக்கிறான். தலைவன் சொல்லுகிறான், சர்வ வல்லவர் உனக்கு அவருடைய மகத்துவங்களை உன் கரங்களிலே லெட்டராக எழுதி கொடுத்திருக்கிறார். லெட்டரா? எங்கே எழுதி கொடுத்திருக்கிறார்? தலைவன் உடனடியாக தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த சிறிய வேதாகமத்தை அவனுக்கு காண்பிக்கிறான். இது பைபிள் இல்ல, உன் பார்வையில் பைபிள்பா, ஆண்டவர் பார்வையிலே அவர் உனக்கு எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். இந்த கடிதத்தை நீ எத்தனை முறை வாசித்திருக்கிறாய்? அந்த பணியாளன் வெட்கி தலை குனிந்தான். இது நடந்த சம்பவம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி இந்த பணியாளனை போல, அது ஒரு பைபிள், அது ஒரு வேத புத்தகம், அந்த லெவலிலே மதிக்கிறோமா? அல்லது கர்த்தர் என்மேல் பாராட்டுகிற அன்பின் நிமித்தம் அவருடைய மகத்துவங்களை எனக்கு தனிப்பட்ட முறையிலே எழுதி கொடுத்திருக்கிறார், நான் அதை போரடிக்கிறது என்று நினையாமல், நான் அதை வாசிப்பது பொருத்தமற்ற காரியம் என்று நினையாமல், நான் அதை அந்நிய காரியமாக எண்ணாதபடி நான் அந்த மகத்துவங்களை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறேன். நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி சொல்லுவோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார், நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். 119 சங்கீதம் 103 வசனத்தை வாசிக்கலாம். 119 சங்கீதம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு, நாக்குக்கு தான். அங்க சொன்னார் ஆண்டவர், இருதயத்துல ஸ்டோர் பண்ணிக்கங்கன்னாரு. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா? பேசும். இப்பொழுது இந்த நாவிற்கு இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு இனிமையானவைகள்! அந்த இனிமையினுடைய அளவை அந்த பக்தனால் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு இனிமையானவைகள். அவைகள் தேனிலும் தெளி தேனிலும் அது எப்படிப்பட்டது? இனிமையானது, இன்பமானது, மதுரமானது. இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு கிருபையை, ஒரு சலுகையை தேவன் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக கொடுத்திருப்பார் என்றால் அது எத்தனை பாக்கியமான ஒரு காரியம்! நாம் அதை நினைத்து பார்த்தால் கர்த்தருக்கு அல்லேலுயா என்று சொல்லுவோம். பொம்மை மாதிரி உட்கார்ந்திருக்க நம்மால் இயலாது. நம்முடைய உள்ளம் பரவசப்படும், நம்முடைய உள்ளம் ஆனந்திக்கும். நேச்சுரலாக, ஆட்டோமேட்டிக்காக நாம் ரோபோ அல்ல, கர்த்தரை மனதார துதிக்க ஆரம்பிப்போம். அந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையிலே மகத்துவங்கள் உண்டு. அதனால தான் நம்ம ஆராதனையிலே வாசிக்க கேட்டோம், கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். 24 மூப்பர்களும் ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து கர்த்தரை நமஸ்கரிக்கிறது. அவர்களுக்கு தெரிகிறது வேதத்தின் மகத்துவங்கள் எப்படிப்பட்டது, அந்த மகத்துவங்களை எழுதி கொடுத்த கர்த்தர் எப்படிப்பட்டவர். நாம் அதை நன்கு ருசி பார்த்திருப்போம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய ஓட்டத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேதாகமத்தை வாசிப்பதற்கு சபையின் வெளியிலிருந்து தாக்குதல்கள் நேரிடலாம், அல்லது சபையின் உள்ளேயும் தாக்குதல்கள் நமக்கு நேரிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது என்னங்க, வெளியே தாக்குதல்கள் சொல்றீங்க, ஏற்றுக்கொள்ளலாம். உள்ளேயும் தாக்குதல்களாம். ஒரு மனிதன் சவால் விட்டானாம், ஒரு புக்கை எழுதுகிறான். அந்த நூலை எழுதி சமர்ப்பிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இந்த வேதாகமம், கிறிஸ்தவர்கள் வாசிக்கிற இந்த வேதாகமத்தை விட நான் எழுதின இந்த நூல்தான் அகில உலகம் எங்கிலும் பரம்பி விற்பனையிலே முதலிடத்தை பெறும் என்று அந்த மனிதன் சொல்லுகிறான். உலகம் ஆச்சரியமாய் அவனுடைய கூற்றை பார்த்து கொண்டே இருக்கிறது.
கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை எந்த மனிதனுக்கும் கொடுத்து அறியாதவர். என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொல்லுகிறவர், என் மகிமையை ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறவர். அவர் எப்படி இந்த மனிதனுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ளுவார்? அந்த மனிதனுடைய புஸ்தகங்கள் 2 லட்சம் எண்ணிக்கைக்கு மேலாக விற்பனையாயினவாம். அவன் மிகவும் மேன்மையோடு சொல்லுகிறான், நான் எழுதின நூல் கிட்டத்தட்ட 2 லட்சம் விற்பனையாகிவிட்டது. அங்கே வேதாகம சங்கத்திலிருந்து ஒரு குரல் அவனுக்கு நேராக வருகிறது, ஐயா, உங்களுடைய நூல் 2 லட்சம் தான் விற்பனையாகி இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த நூலை கிறிஸ்தவர்கள் வாசிப்பார்கள் என்று சொல்லுகிறீர்களோ அந்த நூல் கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு மேலாக விற்பனை ஆகிவிட்டது. இனி நாங்கள் திரும்பவும் அதை அச்சிட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்திலே அவன் அதிர்ச்சி அடைந்து விழுந்து ஜீவனை விட்டதாக வரலாறு சொல்லுகிறது. வேதத்தின் மகத்துவங்களுக்கு முன்பாக எந்த மனிதனும் நிற்க இயலாது. இந்த வேதாகமம் உயிருள்ள புஸ்தகம். நாம பார்க்கறதுக்கு வேணா ஒரு புத்தகம் போல இருக்கலாம், ஆனா இதுல இருக்கிற வார்த்தைகள் கர்த்தர் எப்படி ஜீவன் உள்ளவரோ அதே போன்று அவருடைய வார்த்தையிலும் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. இந்த புத்தகத்தை நாம் எப்படி கண்டறிந்திருக்கிறோம்? நாம் இப்படியாக வெளியிலிருந்து தாக்குதல்கள் ஒருவேளை இந்த வேதாகமத்திற்கு வரலாம். சில நேரங்களிலே சபைக்குள்ளாகவும் இந்த புத்தகத்தை வாசிக்க கூடாதபடி தாக்குதல்கள் நேரிடுகிறதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். எப்படி நமக்குள்ளாகவே தாக்குதல்கள் ஏற்படுகிறது? இது பார்த்துக்கலாம், பின்னால பார்த்துக்கலாம், பைபிள் தானே, நாம் அப்படித்தானே யோசிக்கிறோம். இன்று காலையிலே நம்மிலே எத்தனை பேர் இந்த வேதத்தை வாசித்து நான் வந்திருக்கிறேன் என்று நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு கரம், ஓரிரு கரம் தான். வாட் அபவுட் அதர்ஸ்? மற்றவர்கள் என்ன செய்தோம்? எழுந்திரிச்சா கிளம்பி வந்திருக்கிறோம், அதுக்கு தாங்க டைமு. அதுக்கே டைம் பத்தலைங்க, தூக்கமாக வருதுங்க, எழும்ப முடியலைங்க. ஆலயத்துக்கு வந்திருக்கிறேனா பிரமாதம்னு வச்சுக்கோங்க. நாம் அப்படித்தானே மேன்மை பாராட்டுகிறோம். வாசிக்கலாம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 5, 20, 21. தீமையை நன்மை என்றும் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இவங்க சாதனையாளர்கள். கசப்பை தித்திப்புன்னு சாதிப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த வேதாகமத்தை வாசிக்கிறதெல்லாம் போர். ஒரு சிலர் சொல்றாங்க இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம். அவங்க விவரம் இல்லாதவங்க. நான் சொல்றது தான் கரெக்ட், இதெல்லாம் வாசிக்க முடியாது, கசப்பான காரியம். இப்படி தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிற பிள்ளைகளுக்கு வேதாகமம் சொல்லுகிறது ஐயோ. வேறு ஒன்றும் வேதாகமத்தினால் சொல்ல முடியவில்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஒருவேளை நாம் இந்த பட்டியலிலே அடங்கி இருப்போம் என்றால் இந்த காலை வேளையிலே நம்முடைய மனதை கர்த்தருக்கு நேராக திறந்து வைப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய எண்ணத்திலே, யோபிலே நம்ம வாசிக்க முடியும், தங்கள் எண்ணத்திலே ஞானியாய் இருக்கிற எவரையும் கர்த்தர் மதிக்க மாட்டாராம். அவருடைய மதிப்பே கிடையாது. கர்த்தர் மதிக்கலைன்னா அப்ப நம்முடைய லெவல் என்னன்றதை நாம் அறிந்து கொள்ளலாம். தங்கள் எண்ணத்துக்கு பார்வைக்கு ஞானிகளாய் புத்திமான்களாய் நினைக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது. வேற ஒன்று என்னால் சொல்ல முடியல பிள்ளைகளே, ஐயோ என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு என்றால் தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு. இப்பொழுது நாம் விஷயத்திற்கு வருவோம். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓட வேண்டும் ஆண்டவரே. நான் எப்படி ஓடுனா?
எப்படி இந்த வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணாதபடி என்னுடைய சொந்த காரியமாக நான் எப்படி எண்ணுவது, எனக்கு தெரியவில்லையே, எனக்கு கற்றுத்தாரோம். நம்மள எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை கொடுப்போம். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட காரியங்கள் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத காரியங்கள். தியரி நமக்கு தெரியும், பிராக்டிக்கல் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க நான் தியரி தான் எழுதுவேன்னு சொன்னா அவங்க பிராக்டிக்கலுக்குரிய மதிப்பெண்களை இழந்து விடுவார்களே. அப்படி என்றால் நீ ஆர்ட்ஸிலே ஒரு பாடத்தை எடுத்து படித்திருக்கலாம் என்று தானே நமக்கு அறிவுரை கூறுவார்கள். நாம் வேத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறோம். நான் கர்த்தரை நேசிக்கிறவர் என்று மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி நாம் பிடித்திருக்கிறோம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, ஹோல்டு ஃபாஸ்ட் டு த வேர்ட் ஆஃப் லைஃப். அதைத்தான் ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி அந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுவது? 5 வகையான மெத்தட்ஸை கர்த்தர் நமக்கு வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறார். 5 வகையான இந்த மெத்தடை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்றால் கண்டிப்பாக ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே நாம் எப்படி பிரகாசிக்க முடியும்? சுடர்களை போல பிரகாசிக்க முடியும். வாசிக்கலாம். முதல் மெத்தட் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த கேள்வி என்றால் கொஸ்டின் அல்ல. கேள்விக்கு பதில் எழுது என்று சொல்லுவார்கள். நான் கேட்ட கேள்வி என்ன, நீ என்ன பதில் சொல்ற? வீடுகளிலே இந்த குரலை நாம் கேட்க முடியும். அந்த கேள்வி அல்ல. இந்த கேள்வி என்பது ஹியரிங். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். விசுவாசம் எப்படி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கை எங்கெங்க? ஒரு காரியமும் நடக்கலையே, நான் துவண்டு போய் வந்திருக்கிறேன், சோர்ந்து போய்விட்டேன், நான் எதிர்பார்க்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நம்பிக்கை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்றால் கேள்வியினாலே. ஹியரிங், கேள்வி. எதை கேட்க வேண்டும்? ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். Faith cometh by hearing and hearing the word of God. கேட்டுக்கொண்டே இருந்தால், வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால், நான் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய காதுகளும் என்ன செய்கிறது? அதை கேட்கிறது. கேட்கிறியா? நான் சொல்றதை கேட்கிறியா? கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் நாம் எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்? எப்படி கேட்பது? ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு பிரசங்கங்களின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை கேட்க பண்ணுகிறார். அடுத்ததாக வேத பாட வகுப்புகளுக்கு நாம் செல்லும் பொழுது அங்கே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆலயங்களிலே பிரசங்கிக்கிற கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் மாறாக வேத பாட வகுப்புகளிலே வித்தியாசமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு போதனை கொடுக்கிறார். வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நாம் வாசித்த வார்த்தை, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, நமக்கு உள்ளே, எப்படி நமக்கு உள்ளே அது வாசம் பண்ணும் என்றால், நாம் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நமக்குள்ளே எப்படி வாசம் பண்ணும்? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக, abundantly, முழு நிறைவுடன் நமக்குள்ளே வாசம் பண்ணும். கொலோசையர் 1:28 வாசிக்கலாம்.
எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி இந்த வசனத்துல பாருங்க 3 முறையாக எந்த மனுஷன் என்கிற பதத்தை பார்க்க முடிகிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்துக்குள் இயேசுவுக்குள் தேறினவராக நிறுத்துவதுதான் நம்முடைய ஓட்டத்தினுடைய மிக பெரிதான காரியம். எந்த மனுஷனுக்கும் அவன் சரியாய் ஓட வேண்டும் என்ற தேவனிடத்திலிருந்து வருகிற புத்திமதி. எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உபதேசத்தை கொடுக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நூதனமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டு வருகிறது. நாம் அநேகர் பார்க்கிறோம், கேட்கிறோம். யூடியூப்ல நிறைய செய்திகளை நாங்கள் கேட்கிறோம் சொல்லி நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம். சற்று எச்சரிப்போடு நீங்க கேட்கிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தானா என்பதை நிதானித்து நீங்கள் அந்த உபதேசத்தை கேட்கும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். இன்று சத்துரு கவர்ந்து இழுக்கிறான் சபையின் பிள்ளைகளை தன்னுடைய வஞ்சகத்திற்குள்ளே கவர்ந்து இழுத்து முடிவிலே அழிவுக்குள்ளே தள்ளிவிடுகிறான். நீங்களும் நானும் அப்படி நம்முடைய ஓட்டத்திலே ஓடிவிடாதபடி கருத்தாய் கர்த்தருடைய உபதேசத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு வருவது மிகவும் நல்லது. ஏசாயா 55 அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். செவியை சாய்த்துனா இப்படி சாய்ச்சிக்கிட்டே போறதா? சில ரோட்ல போனீங்கன்னா சாய்ச்சிக்கிட்டே போவாங்க. கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாதான் அந்த கேப்ல ஒரு ஃபோன் உட்கார்ந்துருக்கும். இது என்னடா சாஞ்சுக்கிட்டே போறாங்க, ஒருவேளை இவங்க கழுத்து இப்படிதான் அமைந்திருக்கிறதோ? சற்று உற்று பார்த்தாதான் தெரியும். அந்த சின்ன இடைவெளிக்குள்ளாக ஒரு ஃபோன் அமர்ந்திருக்கும். வண்டி ஓட்டுவாங்க, நடப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, போன்லையும் பேசிக்கிடுவாங்க. அப்படி கர்த்தர் சொல்லுகிறாரா? உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள். இங்க இடையில எந்த கேப்பும் இருக்கக்கூடாதுங்க. முழுவதுமாக நம்முடைய செவியை என்ன செய்ய வேண்டுமா? சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள். அப்புறம் என்ன செய்யுங்க? கேளுங்க. ஹியரிங். இந்த ஹியரிங் நாம் எப்படி கேட்கிறோம்? ஏனோ தானோ என்று கேட்கிறோமா? போகுது போ, ஏதோ ஆலயத்துக்கு போகணும், வீட்டில் நமக்கு ப்ரெஷர் தாங்க முடியலை, அதனால் வந்திருக்கிறோமா? எனக்கு அருமையான வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, பெரியோரே சிறியோரே, என்னிடத்திலே வாருங்க. வந்த பிறகு நான் சொல்றதை என்ன பண்ணுங்க? கேளுங்க. அப்பொழுது நீங்க கேட்கும் பொழுதுதான், நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லி இருக்கிறார். நீங்க கேட்கிற விதத்தை கவனியுங்க. எப்படி கேட்குறீங்க? நாம் எப்படி கேட்கிறோம் என்பது நமக்கே தெரியும். வாங்க, என்கிட்ட வாங்க, கேளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இன்று அநேகருடைய ஆத்துமா செத்த நிலையிலே, பரிதாபமான நிலையிலே, தேவனோடு இருந்த தொடர்பிலே துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே காட்சி அளிக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னா எங்க பாதத்துல அமர்ந்து என்ன பண்ணு, நான் என்ன சொல்றேனோ அதை கேளு. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். கேட்கறது கஷ்டமா? உண்மையிலே கேட்கறது கஷ்டம்தான். அதை கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு அது லகுவாக இருக்கும். அவரிடத்திலே அதை தாங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 கடைசி வரைக்கும் வாசிக்கிறோம். 2 சகோதரிகள் அங்கே பார்க்கிறோம். ஒரு சகோதரி அலுவல்கள் மிகுந்த சகோதரி, வேலை வேலை வேலை, வசனத்தை கேட்கறதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு, எனக்கு எவ்வளவு வேலைகள். ஆனா அடுத்த சகோதரி வேலைகள் இருந்த பொழுதிலும் இதுதான் ஸ்லாக்கியம், கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து விட்டாங்க. இந்த வேலை செய்து கொண்டிருந்த சகோதரிக்கு கோபம் பொங்கி வருகிறது. இயேசுநாதர்கிட்டயே சண்டைக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு கவலையே கிடையாதா? இது பாட்டு சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்குது, வேலையை செய்யலாம்ல,
நம்மிலும் இன்று அநேகர் அப்படித்தானே மரியாள்களை போல காட்சியளிக்கிறோமா, மார்த்தாள்களை போல காட்சியளிக்கிறோமா? மார்த்தாள்களை போல சிந்திக்கிறோம். வேலை இருக்கு, வேலை தான் முக்கியம். அப்புறம் யார் இந்த வேலையை செய்வா? வேலை வெட்டி இல்லாதவங்க தான் டைம் பாஸ்க்கு பைபிள் எடுத்துட்டு உட்காந்துக்கிடுவாங்க. சில வீடுகளிலே குரல் கேட்கிறது அல்லவா, என்ன பைபிள் எடுத்து உட்காந்துட்ட, வேலையை பாரு, பொழப்ப பாரு. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், என்னிடத்திலே வா, உன் செவியை சாய்த்து கேளு, நீ பிழைத்து கொள்ளுவாய். நம்ம பிழைக்கிற வழியை தாங்க கர்த்தர் வேதத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார். நாமோ அவைகளை அந்நிய காரியமாக நினைக்கிறோம். கர்த்தருடைய அந்த மன தாங்கலை, ஆண்டவரே என்ன மன்னியும் ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்துகிறது போல என் ஜீவியம் அமைந்திருக்கிறது, நான் தொடர்ந்து உம்முடைய உபதேசத்திற்கு செவி சாய்ப்பேன். அந்த மரியாளை குறித்து கர்த்தர் என்ன சொல்றாருங்க? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல பங்கு கொடுத்தாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். வேலைக்கு நான் எதிராளி அல்ல, வேலை முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம், அதை விட மச் மோர் இம்பார்ட்டன்ட் எது? கர்த்தருடைய வார்த்தை. இதிலே பயங்கர வல்லமை இருக்கிறது, இதிலே ஜீவன் இருக்கிறது. இது உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லது, நம்மை பிழைக்க செய்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, எதற்கு நாம் நேரத்தை கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. வேதப்பாட வகுப்புகளுக்கெல்லாம் ஆட்களே இல்லை. இந்த மக்கள் வேதப்பாட வகுப்புகளுக்கு வரணும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கலாமே. உடனே சொல்லுவீங்க நோ டைம். இந்த கடைசி காலத்திலே கேட்கிற மிக மிகுந்த செய்தி எதென்றால் நேரம் இல்லை. நேரம் இல்லை என்றால் நீங்க எந்த காரியத்துக்கும் போகக்கூடாது. மற்றதுக்கெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தானே போகிறோம். மற்ற காரியங்கள் நமக்கு முக்கியம் என்று தோன்றுகிற காரியங்களுக்கு பலவீனம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு மாத்திரை போட்டுட்டு வந்தேன். ஏன் மாத்திரையை போட்டுட்டு கர்த்தருடைய பாதத்திலே அமருவது உங்களுக்கு அரிதாக போய்விட்டதோ? சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய இயல்பான காரியங்களிலே முக்கியம் என்ற காரியங்கள் வரும் பொழுது நமக்கு பலவீனத்தை யோசிப்பதில்லை. நமக்கு வேலைகள் தான், இந்த வேலை இருக்கட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன், அந்த வேலைக்கு போறோம் தானே. இப்ப யோசித்து பாருங்க, கர்த்தர் சொல்லுவது நிஜம்தானே? அந்நிய காரியமாக எண்ணுகிறோம் தானே. நான் அவங்களுக்கு என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன்ப்பா, அவங்களோ சர்ச் ஆஃப் டெலிவரன்ஸோ அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள். சபையிலே காணப்படுகிறதை தான் கர்த்தர் நம் நடுவிலே வைக்கிறார். சும்மா வாழ்ந்துருங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உண்மைதான். இதற்கு நேரம் கொடுத்தா வாழ்ந்திருப்பீங்க, இதற்கு நேரம் கொடுத்தா சுகமாய் சௌக்கியமாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஆசீர்வாதத்துக்கு தான் ஓடுகிறோமே தவிர ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்கு என்கிற விவரத்தை நாம் மறந்தவர்களாக ஜீவிக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது மெத்தடுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய தொடக்கத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை மகத்துவங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் டைம் இஸ் நியர். காலம் சமீபமாயிருக்கிறது. அதை தான் கடந்த ஞாயிறிலும் நாம் தியானித்தோம். காலம் சமீபமாகுதுப்பா, நான் அழிக்கணும், நீ போ, ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னா இவர் கதை சொல்றாரு. பக்கத்துல போயிருட்டா, அதுதான் நான் சீக்கிரமா போயிடலாம். அவ்வளோ தூரம் நான் போனா தீங்கு என்னை தொடரும். அங்க போன்னு சொல்லுகிற தெய்வம் தீங்கு இருக்கு நம்மை அனுமதிப்பாரா? அனுமதிப்பதில்லை. ஆனா இவர் சொல்றாரு அங்க போனா தீங்கு வந்துடும், இங்க நான் போய்க்கிறேன். இந்த செகண்ட் வில், பெர்மிசிவ் வில்லுக்கு அந்த மனிதன் தன்னை இணங்க பண்ணினதினால் செகண்ட் வில்லுல போன லோத்து தான் தீங்கை சந்தித்தான்.
தேவையில்லாத மோவாபியர்களையும் அம்மோனியர்களையும் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவல நிலைமை ஏற்பட்டு விட்டதே. இன்றும் நாம் அந்த தீங்கை தான் நம்மை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை, நேரத்தை நம்மால் செலுத்த இயலவில்லை. மற்ற காரியங்களுக்கு நிறைய நேரம் கொடுக்கிறோம். அங்கே போய் சும்மா உட்காந்து கதை பேசுவோம். சும்மா தான் உட்காந்துருப்போம். என்னங்க இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மா உட்காந்துருக்கேன். ஏன் பைபிள் வாசிக்கலாம்ல? அந்த சும்மா இருக்கிற கேப்பில் வேதத்தை எடுத்து வாசித்திருக்கலாமே. இல்லை, ஆமாம் ஆமாம். எதுக்கு இந்த வளைவு நெளிவு? அந்நிய காரியமாய் நினைக்கிறோம். அதுதான் நிஜம். அது எனக்கு ஸ்ட்ரேஞ்ச். வேதமாவது மகத்துவமாவது எனக்கு என்ன கிடைக்கும் லாபம், அதுதான் எனக்கு தேவை. இங்கே பார்க்கிறோம் பாருங்க, வாசிக்கிறவன் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வாசிக்கிறவன் என்று கர்த்தர் நம் தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் அதிகமாக எதிர்பார்க்கிறார். நீ வாசிக்கிறையா? வாசிக்கிறவர்கள் என்று அங்கே எழுதப்படலை. நாம வேதத்தை எடுத்தா யாருங்க வாசிப்பா? நான் தான் வாசிக்கணும். நீங்க கையில வேதத்தை எடுத்தா நீங்க தானே வாசிக்கணும். வாசிக்கிறவர்கள் என்று சொல்ல முடியுமா? கர்த்தர் அழகாக சொல்லுகிறார், வாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் பட்டியலிலே நான் இன்னைக்கு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வாசிக்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன். எனக்கு அதுதான் பெரிய சொத்து, அதுதான் எனக்கு ஔஷதம், அது என் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. நான் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேன். ஓரிரு கரங்கள் தான் சபையிலே காணப்படுகிறது. கர்த்தர் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறார், பாக்கியத்தை எதிர்பார்க்கிறோம், ஆனா பாக்கியவானாய் பாக்கியவதியாய் நம்ம ஜீவிக்கிறோமா? வாசிக்கிறவன் பாக்கியவான். காலம் அங்க கமா தான் போடப்பட்டு இருக்கிறது. அந்த சென்டென்ஸ்க்கு முற்றுப்புள்ளி கொடுக்கவில்லை. காலம் சமீபமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவே நமக்கு இப்படி போதனை கொடுத்தார். அவர் வாசித்தாரா? எங்களுக்கு சொல்ற, நீ செய்யறியா? நம்ம கேட்போம்ல, பிள்ளைகள் பெற்றோரை கேட்குறாங்க, எங்களை பெத்துட்டேல கொடு. அப்படி பேசுகிற பிள்ளைகளுக்கு ஐயோ என்று வேதம் கூறுகிறது. பெற்றோரா உங்களை பெற்றெடுத்தாங்க? நீங்க தானே உருவானீங்க. யோசித்து சயின்டிபிக்கலா பாரு. நீங்க தான் உருவானீங்க. உருவான உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். இன்று அநேக பிள்ளைகள் பெற்றோரை கேட்குறாங்க, என்னை பெத்துட்டேல குடு. யாரை கேட்டு பெத்த? இப்படியும் கேட்கிற பிள்ளைகள் சபைகளிலே இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பாராக. வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தெரியாம பேசுறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுவாராக. நமக்கு சொன்ன இயேசு கிறிஸ்து எப்படி வேதத்தை வாசித்தாரா, தியானித்தாரா? வாசிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய், அவரோ அப்படின்னா மற்றவங்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். அவரோ வனாந்திரத்திலே தனித்து போய் தனித்து ஜெபம் பண்ணி. அப்ப வாசிக்கிறவன் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறான்? தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே இருக்கிறான். அதுக்காக தான் தேவன் ஒருவேளை கொரோனாவை அனுமதித்திருப்பாரோ, நீ தனியாயிரு, என் வசனத்தை இப்பமாவது வாசி, உனக்கு ஒரு வேலையும் இல்லை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது, இப்பமாவது என் வசனத்தை வாசிப்பையா? அப்பவும் கூட விதவிதமான காரியங்களை சமைத்து சாப்பிட்டோம் என்று சொன்ன குரல்களை தான் கேட்க முடிந்ததே தவிர, நான் வேதத்திலே நேரத்தை செலவு செய்தேன் என்று குரலை நம்மால் கேட்க முடியவில்லை. பரிதாபம். ஆனா அவரோ வனாந்தரத்திலே எப்படி போனார்? அப்பமும் சீசர்களை இழுத்துட்டு போகலங்க, தனித்து போய் ஜெபம் தானங்க பண்ணினாரு. வாசித்தாரா? நம்ம அதுல எல்லாம் கேள்வி கரெக்டா கேட்போம். அதிலே சமர்த்து குட்டிகள். லூக்கா 6ஆம் அதிகாரம் வருவோம்.
12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இரவு முழுவதும் ஆன்லைன் பிரேயர் அங்கதாங்க ஆரம்பம். இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி, வழக்கம்னா என்னங்க? டெய்லி செய்யற ரொட்டீன் காரியம். வழக்கத்தின்படியே உங்க ஜீவியத்துல, என் ஜீவியத்துல அது இருக்கிறதா? நான் வழக்கமா வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். என்ன, எதுக்கு எழுந்து நின்றாரா? வாசிக்க, வேதத்தை வாசிக்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, இப்ப 20வது வசனத்துக்கு வருவோம். வாசித்து ஒரு பகுதியை அவர் வாசிக்கிறார். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அங்கே ஒரு நபர் நிற்கிறார். அவர் கரத்திலே அந்த வேத புத்தகத்தை கொடுக்கிறார். கொடுத்து உட்கார்ந்தார். வாசிக்கிறதுக்கே எந்திரிச்சு நின்று வாசித்திருக்கிறாருங்க. நம்மள எத்தனை பேர் வேதத்தை எழுந்து நின்று வாசிக்கிறோம்? நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உட்கார்ந்து தானே வாசிக்கிறோம். வீடுகளிலே நாம் எப்படி வாசிக்கிறோம்? நேரம் கிடைக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்? உட்கார்ந்த நிலையிலே. ஆனா இயேசு ஒரு படி மிஞ்சி நமக்கு ரோல் மாடலாக அவர் எழுந்து நின்று வாசித்த பிறகு உட்காருகிறார். எத்தனை பேர் முழங்காலில் நின்று வேதத்தை வாசிக்கிறோம்? அதெல்லாம் வாசிக்கிறதே பெரிய விஷயங்க. என்னங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டீங்க? சிலர் நம்மிலே எப்படி வேதத்தை வாசிக்கிறோம்? கெட் த்ரூ அப்படின்ற விதத்திலே இன்றைய ஊழியர்களும் கூட நமக்கு அதை சொல்லுகிறதை கேட்க முடிகிறது. இன்னைக்கு எத்தனை பக்கம் வாசித்த, இன்னைக்கு எத்தனை அதிகாரம் வாசித்த. உடனே இவங்க சொல்லுவாங்க, நான் தான் நிறைய வாசித்தேன்னு ஐயா தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஐயா இன்னைக்கு நான் 20 அதிகாரம் வாசித்தேன் ஐயா. அடுத்து அந்த ஐயா கேட்பாருன்னு பார்க்கலாம். இந்த 20 அதிகாரத்தில் 2 வசனம் சொல்லு, 20 வசனம் சொல்ல வேணாம், 20 அதிகாரம் வாசித்திருக்கிற 2 வசனம் சொல்லுன்னு அந்த ஐயா கேட்பாரானா ஐயாவும் கேட்க மாட்டாரு, சொன்னவருக்கும் பதில் சொல்ல தெரியாது. நமக்கு கொஞ்சம் துரு டைப் இல்லை. இங்கே 20 அதிகாரம் வாசித்திருக்கீங்கல்ல, ஏதாவது 1-2 வசனம் சொல்லுங்களேன். மறந்துருச்சு, வாசிச்சேன் மறந்துருச்சு. அதுக்கு பேர் வாசிப்பு அல்லங்க, அது கெட் த்ரூ த பேஜஸ். நான் இத்தனை பக்கம் வாசித்தேன், இத்தனை அதிகாரங்களை வாசித்தேன், அது அல்ல காரியம். நான் என்ன வாசித்திருக்கிறேன்? கர்த்தருடைய மகத்துவத்தை நான் அறிந்து புரிந்து அவரை சேவிக்க நான் உணர்த்தப்பட்டிருக்கிறேனா? அதுதான் வாசித்தலின் மேன்மை. வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22:7 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள புஸ்தகத்தை முதல் அதிகாரத்துல வாசித்தோம். புஸ்தகத்துல எழுதியிருக்கிறத தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். காலம் சமீபித்திருக்கிறது. முடிவிலே அதே தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, இந்த வாசிக்கலாம், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன். ஆமா, வாசிக்கிற வசனங்களின்படி முதல் அதிகாரத்திலே வாசிக்கிற வசனங்கள் 22வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவன் கை கொள்ளுகிற நிலைமைக்கு மாறி விடுகிறான். வாசிக்க 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 நமக்குள்ளாக ஒரு உந்துதல் ஏற்படுகிறது. இந்த வசனம் என் வாழ்க்கையாக மாற வேண்டும். இன்று பொய்யை கூட ஜெயிக்க முடியாத தேவ பிள்ளைகள் உண்டு. இன்று கோபத்தை ஜெயிக்க முடியாத தேவ பிள்ளைகள் உண்டு. ஆனால் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறோம். நான் கர்த்தருடைய சரீரத்திலே அவயவம் என்று மேன்மை பாராட்டுகிறோம். வாசித்த வசனங்களின்படி
நான் கை கொண்டு ஜீவிக்கிறேன் என்பதற்கு தொடர்ச்சியாக வாசிக்க 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 அந்த வசனம் நம்மை உருவாக்குகிறது. அந்த வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நமக்கு உற்சாகத்தை அளிக்கிறது, ஊக்கத்தை அளிக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது, பாவத்தை எளிதில் ஜெயிக்க முடிகிறது. அதை தான் கர்த்தர் சொல்றாரு, சீக்கிரமாய் வருகிறேன். காலம் சமீபம் என்று சொன்ன ஆண்டவர் 22வது அதிகாரத்திலே சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். லூக்கா 11:28 வருவோம். அங்கே ஒரு சகோதரி ரொம்ப பரவச நிலையிலே இயேசுவை பார்த்து சொல்றாங்க, அப்பா என்னமா பேசுறீங்க, உங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, நல்லா பேசுறீங்க, உங்களை பெற்றெடுத்த உங்களை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அப்படியா? ஐயோ கரெக்டா சொல்லிட்ட. அப்படியா இயேசு சொல்லுகிறார். லூக்கா 11:28 வாசிக்கலாம். அதற்கு அவர், அப்படியானாலும் அது உண்மைதான், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கேட்டு ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். நாம் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும் நம்முடைய செவிகள் கேட்கிறது. நமக்கு வேத வார்த்தைகள் போதிக்கப்படும் பொழுதும் நம்முடைய செவிகள் கேட்கிறது. வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, இப்ப நம்ம எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? கதையவா கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ளுகிறவர்களே. எப்படிங்க காத்துக்கொள்ளு? கேட்ட வார்த்தையை காத்துக்கொள்ளுவது என்றால் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. அந்த வார்த்தையை நம்பி அந்த வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிவது தான் காத்துக்கொள்ளுவது. அதை காத்துக்கொள்றதுனா கொண்டா ஒரு துணியை எடுத்துட்டு வா, இதை பத்திரமா இந்த வார்த்தையை நான் மூடி வைக்கிறேன், இல்லை ஒரு டப்பால போட்டு வைக்கிறேன், அல்லது நான் விலை உயர்ந்த ஒரு பொருளுக்குள்ளாக இந்த வார்த்தையை வைத்து பிரிசர்வ் பண்ணுகிறேன், எம்பால்ம் பண்ணுகிறேன், பதப்படுத்தி பாதுகாக்கிறேன். அது அல்ல. நாம் எந்த அளவிற்கு வேத வசனத்தை கை கொள்ளுகிறோமோ இயேசு சொல்லுகிறார், அதை காத்து கொள்ளுவது, கடைப்பிடித்தல் தான். நாம் எந்த அளவிற்கு வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடிக்கிறோமோ, கை கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ அதை காத்து கொள்ளுகிற, நீ தான் அதிக பாக்கியவான். அப்படித்தானே அந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கிறவனை விட அந்த வார்த்தையை கேட்டு அதை கை கொள்ளுகிறவன், காத்து கொள்ளுகிறவன் மச் மோர் பிளஸட். இந்த பட்டியலிலே நான் வர விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு ஆசை? நான் வர விரும்புகிறேன், எனக்கும் ஆசை. ஆண்டவருடைய சமூகத்திலே என்னை கொடுத்து விட்டு தான் இங்கே வந்து நிற்கிறேன். நானும் அந்த அதிக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன ரூம்குள்ள வந்தோடனே சூடா இருக்கு, சூடாதான் இருக்கும். சுட சுட அப்பம் தேவனுக்கென்று அங்கே பரிமாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த அறை சூடாகத்தானே இருக்கும். ஏன் ஏசி போடலை? ஏன் ஃபேன் போடலை? ஃபேன் போட்டா குளிருது. இந்த சூடு நம்மை கர்த்தருக்குள்ளாக அதிக பாக்கியத்திற்குள்ளே கொண்டு வருகிறது. காத்துக்கொள்ள கிருபை தார். கிருபை எதற்கு? கிருபை நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஆடு, உன் இஷ்டப்படி ஓடு இல்லைங்க. இப்படித்தான் வாழ வேண்டும். இப்படித்தான் இந்த வேத மார்க்கம், இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இது புதிய மார்க்கம், ஜீவனுள்ள மார்க்கம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஓட வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும். ஆனா கள்ள உபதேசம் சொல்லுகிறது, உனக்கு கிருபை இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இல்லைங்க, கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளாதபடி கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்டுவாராக. வசனத்தை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். எப்படி வாசிக்கிறது? இப்போ இந்த கேள்வி எனக்குள்ளே எழுகிறது. வேக வேகமா வாசிக்கிறதா? ஸ்பீடா வாசித்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேஜஸ் வாசிக்காத, கெட் த்ரூ, வேகமா போறேன். நிறைய பேர் சொல்றாங்க, நான் வேதத்தை 35 முறை வாசித்திருக்கிறேன்,
56 முறை வாசித்திருக்கிறேன், 82 முறை வாசித்திருக்கிறேன். அவர்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாய் இருக்கிறது. இவங்க சாப்பிட்றாங்களா, தூங்குறாங்களா, உடுத்துறாங்களா, வேலை செய்கிறாங்களா, வாசித்துக்கிட்டே இருப்பாங்களா? எப்படி வாசிப்பது? எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது. கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்கிறார். எப்படி வாசிப்பது? ரோமர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வருவோம். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்திருந்தா, காலம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் கர்த்தர். அந்த காலத்தை நாம் அறிந்திருந்தா வேதத்தை இப்படி வாசிக்க வேண்டும் என்கிற உத்வேகம் நமக்குள்ளே எழும் என்பதிலே ஆச்சரியம் இல்லை. நாமோ தூக்கத்திலே நேரத்தை செலவிடுகிறோம். எனக்கு ரொம்ப டயர்டுங்க, காரணங்களை அள்ளி வீசுவோம். லேட்டா படுத்தேனா, நேற்று அவ்வளோ வேலை செஞ்சேனா, அடுக்குவோம், பட்டியலிடுவோம். அதையெல்லாம் கர்த்தர் ஒத்துக்கொள்ளுகிறவர் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலே என்னுடைய அன்பை வைப்பேன் என்றால் அந்த சாக்கு போக்குகள் எல்லாம் மட்டம். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு என்னுடைய களைப்பை தள்ளி விடுகிறது, என்னுடைய சோர்வை நீக்கி விடுகிறது. பதிலாக வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும், நான் தியானிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை எனக்குள்ளே எழுப்பி விடுகிறது. காலத்தை அறிந்தவர்களாய் நாம் இப்படி நடக்க வேண்டும். ஏன்? நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது கால சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது நமக்கு காலம் எப்படி இருக்கிறதுங்க? ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் அதை பறைசாற்றி கொண்டுதானே இருக்கின்றது. எத்தனை வகை வகையான வியாதிகள், அழிவின் செய்திகள், நிறைய காரியங்களை நம்முடைய நாடுகளிலும் கேட்கிறோம், அயல் நாடுகளிலும் கேட்கிறோம். வேதனை அளிக்கக்கூடிய விபத்துகள், ஆபத்துகள், எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது காலத்தை அறியலன்னு சொன்னா நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்க ஆத்துமா வேற யாரும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதம் உனக்கு சாதாரண ஹியூமன் புக்கில் எந்த ஒரு புஸ்தகத்தையாவது சொல்லுங்க, இந்த புஸ்தகத்துல வாசிச்சா ஆசீர்வாதம், அப்படி ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இருக்குதா? நான் சிறு வயதிலிருந்து அநேக புத்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். வாசித்த புஸ்தகத்தை திரும்ப வாசிக்கிறதுக்கு பிடிக்காது. ஆமாம்மா படிச்சாச்சு, இதெல்லாம் வேண்டாம். ஈவன் ஆவிக்குரிய பத்திரிகைகளாக கூட இருக்கட்டுமே, படித்த பிறகு திரும்ப அதை படிக்கிறதுக்கு ஆமாம் படிச்சாச்சு வேண்டாம். ஆனா இந்த புஸ்தகம்தான் நம்மை ஆசீர்வதிக்கிற புஸ்தகம். நீங்க எந்த புஸ்தகத்தையும் காட்டுங்க, எந்த புஸ்தகத்திலாவது ஃபர்ஸ்ட் பேஜில் ப்ரிஃபேஸ் முகவுரையில இது உங்களை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு செல்லும் எங்கேயாவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு புத்தகத்தை காட்ட முடியுமா? ஒரு புஸ்தகத்தையும் காட்ட முடியாது. காரணம், அது மனிதர் எழுதின புத்தகங்கள். இது தேவன் எழுதி கொடுத்த மகத்துவங்கள். இது தேவன் நமக்கு அவருடைய கரத்தினால் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். இதுக்கும் அதுக்கும் வேறுபாடு உண்டு. இதை நீங்க வாசிக்க வாசிக்க திகட்டாது. தேனு கூட தொடர்ந்து சாப்பிடுங்க, திகட்டும். இது தெளி தேனிலும் மதுரம். நேற்று தான் இந்த வசனத்தை வாசித்தேன், இப்ப சாயந்தரம் போய் வாசிக்க போறேன். இவ்வளவு மகத்துவம் இருக்குதா? எப்போ தெரிஞ்சது? வாசிக்கும் போது தான் தெரிஞ்சது. எனக்கு அன்பான வாலிப பிள்ளையே, உன்னுடைய வேத வாசிப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உன்னை ஆசீர்வதிக்கிற புஸ்தகம் இதுதான். நீங்க எந்த புஸ்தகத்தையும் காட்டுங்க, எந்த புஸ்தகத்திலையும் இந்த வரி இருக்குதான் பாருங்க, இந்த புத்தகம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு புஸ்தகத்திலையும் பார்க்க முடியாது. ஆனா இந்த புத்தகம் ஒன்றுதான் சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு செல்லுகிற புத்தகம். அந்த புஸ்தகத்துக்கு நம்ம நேரம் செலவு பண்ண மாட்டேங்கிறோம். ஆசீர்வதிக்காத புஸ்தகங்களுக்கு நேரத்தை செலவிடுகிறோம்.
நம்முடைய கண்களை கர்த்தர் மறுரூபப்படுத்துவாராக. எப்படி வாசிப்பது? உபாகமம் 31 அதிகாரம் 12, 13 வாசிக்கலாம். உபாகமம் 31, 12, 13. புருஷர்களும் ஸ்திரீகளும் ஆ பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கும் அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். ஜனத்தை கூட்டி அதை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வாசிக்க வேண்டும். ஏன் வாசிக்கணும்? கண்டிப்பாய் வாசிக்கணும். புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், அவ்வளோதானே நம்ம வீடுகளில் இருக்கிறோம், சமுதாயத்தில் அவ்வளோதானே இருக்கிறோம். இன்னும் கூடுதலா கர்த்தர் சொல்றாரு, உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர். நமக்கு பழக்கம் இல்லாதவங்க சில நேரம் வந்து போவாங்க, அவங்களையும் கர்த்தர் தம்மோடு இணைத்து கொள்ளுகிறார். அவர்களும் கேட்டு கேட்ட பிறகுதான் நாம் அந்த வார்த்தையினுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படணும்னு நினைக்கிறீங்களா? இதை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை இன்றைய சமுதாயத்திலே பார்க்க முடியவில்லை. இப்படி போகாத, இப்படி செய்யாதனா அந்த பிள்ளை உடனே தன்னை மாய்த்து கொள்ளுகிறது. அம்மா சொன்னாங்களாம் படின்னு சொன்னாங்களாம். இன்னும் படிக்க தானே சொல்றாங்க, அவங்க தானே படிக்க வைக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்களா? நீ எப்படி சொல்லலாம்? நீ எப்படி என்னை படின்னு சொல்லலாம்? நான் உசுரோட இருக்கணுமா? போயிடுறேன். போ. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அம்மாவுக்கா நஷ்டம்? ஆத்துமா அழிந்து போய் கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் துணிகரமாக பெற்றோரை எதிர்க்கிறார், கீழ்ப்படிய மறுக்கிறார்கள், சொல்லுவதை செய்வதில்லை, வேண்டாம் என்பதை செய்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டுமே. பெற்றோர் கற்றுக்கொண்டால்தான் பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் என்ன பண்ணணும்? செய்ய. We are not only the hearers of God's words, but also the doers of God's words. கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கிட்டே போலாமா? கேட்ட வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாய், செய்வதற்கு எப்படி இருக்கணுமா? கவனம். எதுக்கெல்லாமோ கவனத்தை செலுத்துகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையின்படி எல்லாம் செய்ய. இப்ப அதை அறியாத பிள்ளைகள் கேட்பாங்க, என்ன சும்மா கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தருக்கு பயப்படணுங்கிற, என்ன வேலையை பார். இப்ப அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை வாசித்து காண்பிக்க வேண்டும். நான் பயப்படுறேன், நீயும் பயப்படு. நாளைக்கு உன் தலைமுறைக்கு நீ சொல்ல வேண்டும். எதற்கு வாசிக்கணும்? கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு. சும்மா டைம் பாஸுக்கு வாசிக்கலங்க. இதை வாசிக்கிற பிள்ளைகளை தொடர்ந்து வாசிக்கிறவங்களை கவனிச்சு பாருங்க. அவ்வப்பொழுது வாசிக்கிற பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. வாசிக்கவே மாட்டேங்கிற பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க, வித்தியாசம் தெரியும். இதிலே தொடர்ந்து நேரத்தை செலவிடுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுதலை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும். நோ பைபிள் நோ கெயின், லிட்டில் பைபிள் லிட்டில் கெயின், ஃபுல் பைபிள் ஃபுல் கெயின். நீங்க எந்த சாரார், எந்த லிஸ்டிலே நீங்கள் இருக்க போகிறீர்கள்? நோ பைபிள் என்ற பட்டியலிலா, அல்லது லிட்டில் பைபிள் அப்பப்ப வாசிப்பேன், கர்த்தர் சொல்லுவாரு அப்பப்போ உனக்கு ஆசீர்வாதம், அதிலே திருப்திப்பட்டு விடுவீர்களா? இல்ல ஆண்டவரே, ஃபுல் பைபிள் ஆண்டவர் சொல்லுவார் ஃபுல் கெயின். நீங்கள் எந்த சாரார், எந்த பட்டியலிலே உங்கள் பெயர் காணப்பட போகிறது?
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வாசிக்கணுங்க. இந்த வாசிக்கும்போது தூக்கமா வருதுல்ல, தூங்கிருங்க. நல்லா ஒரு தூக்கம் போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகி திரும்ப உட்காந்து வாசிங்க. சத்துரு நம்மை தாக்குவான். சிலர் சொல்ல நானே கேட்டிருக்கேன், பைபிள் படிச்சா அப்படி தூக்கம் வருதுங்க. தூக்கம் வரலையா? பைபிள் படி. நான் சொல்றேன், தூக்கம் வரலையா? பைபிள் படி. பைபிள் படிச்சா தூக்கம் வருதா? தூங்கிரு. தூங்கி எழும்பி திரும்பவும் நீ புதிய உற்சாகத்தோடு அதே வேத புத்தகத்திலே அமர்ந்து வாசித்து கற்றுக்கொள். தூங்கி எந்திரிச்சிட்டு மற்ற வேலைகளை செய்யாத. எவ்வளோ நேரம் தான் தூங்குவேன்? 24 மணி நேரமா ஒரு மனிதனுக்கு தூக்கம் வரும்? இல்லைங்க. ஓரளவுக்கு தூங்கி எழுந்திருப்போம் தானே. தூங்கி எழுந்திரிச்ச பிறகு இதில் உட்காருங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுவார். மனிதர் சுட்டி காட்டும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குவீங்க. இப்போ கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது, ஆமா ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? நேரப்போக்கிற்கு அல்ல, கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படியாய். நான் அடுத்த பகுதிக்குள்ளாக போகிறேன். யோசுவா 1:8 வாசிக்கலாம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை செய்யறதுக்கு ஒரு கவனம் வேணுங்க. அந்த கவனத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு தான் வேதத்தை வாசிப்பது. எனக்கு கவனமே வரமாட்டேங்குதுங்க. கவனத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். வாசித்து கொண்டே இரு. வாசிக்க வாசிக்க இதன்படி நான் செய்ய என் உள்ளத்தை கவனத்துக்குள்ளாக கொண்டு செல்லுவேன். அப்போ கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். மூன்றாவது மெத்தடுக்குள்ளாக நான் போகிறேன். ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். செகண்ட் மெத்தட் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். தேர்ட் மெத்தட் ஸ்டடியிங் த வேர்ட் ஆஃப் காட். அது என்னங்க? ரீடிங் வேற, ஸ்டடியிங் வேற. ரீடிங் கெட் த்ரூ த பேஜஸ், புஸ்தகத்தின் பக்கங்களை வாசித்து கொண்டே போவது. சில பேர் சொல்லுவாங்க, கதை வாசிக்க பொழுது போகலைன்னா பைபிள் எடுக்கணுமா, கதை வாசிக்கிற மாதிரி வாசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமா. ஓகே, அது இனிஷியல் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் அதை நாம் ஸ்டடி பண்ண வேண்டும். நாங்கள் ரெண்டும் ஒன்று தானங்க. ஸ்டடி என்றால் அக்செப்டன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வாசிக்கும் போது சில வசனங்கள் நம்மோடு பேசும். நீ இப்படி இருக்கிறதானே அப்படின்னும் போது உடனடியாக நம்முடைய உள்ளம் சொல்லுகிறது, ஆமா நான் இன்னும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க அப்படி கூட்டி பேசினேன், தப்பு தான். பரிசுத்த ஆவியானவர் மென்மையாக நம்மிடத்திலே உறவாடுவார். அது தப்பு தானே, அது தீமை தானே. இப்போ மனிதர்கள் சொன்னா, ஓ வேலையை பார், அந்த இடத்துல அப்படி சொன்னாதான் காரியம் நடக்கும், மனுஷர்கிட்ட சொல்லுவோம். ஆனா கர்த்தர்கிட்ட அந்த டயலாக் அடிக்க முடியுமா? உன் வழியை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவதற்கான வரிகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், நீ செய்யறது தப்பு தானே. கர்த்தர் இடைபடுவார். உடனடியாக நம்முடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆமாண்டவரே, நான் அந்த இடத்துல அப்படி நடந்திருக்க கூடாது, நான் அந்த இடத்துல அப்படி பேசி இருக்க கூடாது, தப்பு தான், உங்க நாமத்துக்கு அவமகிமை வந்திருக்கும் தானே. ஆமா, பிறகு என்ன, நீ அப்படி நடக்கலாமா, தப்பு தானே. உடனே இந்த உள்ளம் சொல்லுகிறது, உங்க இரத்தத்திலே என்னை கழுவும், கிளென்ஸ் மீ லார்ட், sanctify me Lord. இப்படியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பெயர்தான் ஸ்டடி. ஸ்டடின்னு சொல்ல தெரியாதுங்க. சிறு பிராயத்தில் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு ஸ்டடி அவர்னு சொல்லுவாங்க, அதை செடி கிளாஸ் அப்படின்வாங்க.
பிள்ளைங்க. செடி கிளாஸ், செடியா, செடிக்கு தண்ணி ஊத்துறாங்களா, புரியவே புரியாதுங்க. ஆங்கிலமே தெரியாத பருவம். இப்போ மட்டும் என்ன தெரியுதான்னு கேட்காதீங்க, இப்பவும் அப்படித்தான். அந்த நாட்களில் ஸ்டடின்னு அதை சொல்ல தெரியாம செடி செடி அவர் செடி அவர் ஸ்டடி அவர்னு சொல்ல தெரியாது. அந்த ஸ்டடி அவரிலே நம்முடைய பலவீனங்களை அந்த ஆசிரியர் தம் அருகிலே வைத்து கொண்டு நமக்கு சுட்டி காட்டுகிறார். எப்படி எழுத வேண்டும், எப்படி அந்த பென்சிலை பிடிக்க வேண்டும், எப்படி பேனாவை சாய்க்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும், நம்ம கண்ணை எப்படி இது எல்லாத்தையும் எப்போ சொல்லி தருவாங்க? கிளாஸ் டைமில் சொல்லி தர மாட்டாங்க, ஸ்டடி அவர்லே சொல்லி தருவார். அப்போ ஸ்டடி வேற, ரீடிங் வேற. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கலாம். வேதாகமத்திலிருந்து எப்படி நாம் ஸ்டடி பண்ணுவது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:11. இந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய், எப்படிங்க? மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க? வாசிச்சாங்க, இப்ப ஏற்றுக்கொண்டுட்டாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும். அப்போ எப்பெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுவது? அந்த வசனத்திலேயே கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். டெய்லி. நேத்து தானே படிச்ச, வேலைய பாருமா, போர் அடிக்கிறம்மா, சும்மா சும்மா அந்த புஸ்தகத்தை தூக்கி வச்சுட்டு உசுறு எடுக்கிறையே. இந்த குரல்கள் தானே குடும்பங்களிலே ஏற்படுகிறது. இங்கே கர்த்தர் சொல்றாரு, டெய்லி. நேத்து படிச்சது நேத்து முடிஞ்சிருச்சு. நேற்றைய பரிசுத்த வாழ்க்கைக்கு அந்த வசனத்தின் பலன் உதவியது. இன்றைக்கு நான் பரிசுத்த வாழ்க்கையிலே கடந்து செல்ல வேண்டுமே. உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க இன்னும் இந்த வசனத்தின்படி இருக்கிறாங்க. ஒரு சகோதரி இந்த சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைய குறித்து இந்த சபையில் இருக்கிற ஒரு பிள்ளை சொல்லுது, நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்குது. ஏன் ஏன் ஷாக்கான? மூஞ்சில இருக்கிற கண்ணு பொடனிக்கு போயிடுச்சா? இல்ல, அது வந்த விதம் எப்படி வேணாலும் வரலாம். ஆனா உலகம் நம்மிடத்திலே நல்ல வாசனையை எதிர்பார்க்கிறது. காரணம், நம்ம யாருங்க? கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், அப்படித்தானே நம்மள சொல்றோம். கிறிஸ்டியன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவன், கிறிஸ்தவர். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உலகம் பார்க்கிறது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அவர்கள் எதை ஆராய்கிறார்கள்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவங்களை பார்க்கிலும் இவர்கள் நல்ல குணத்தை உடையவர்களாயிருந்தார்கள். எதுக்குங்க வேதத்தை வாசிக்கிறது, ஸ்டடி பண்ணுவது? கேரக்டர்லே கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், ஆனா இப்ப இப்படி இல்லை. இந்த பட்டணத்தார் சொல்லுவார், ஏன்? டெய்லி, தினந்தோறும் அவர்கள் வேத வாக்கியங்களை என்ன செய்தார்கள்? வாசிக்கவில்லை, ஆராய்ந்தார்கள். அதற்கு பெயர்தான் ஸ்டடி. ஸ்டடி பண்ணாதான் ஸ்டெடியா இருக்க முடியும். நாம் ஸ்டெடியா இருக்கிறோமா? ஆலயத்திலே ஒரு காட்சி, வெளியே போனா ஒரு தோற்றம். பரிதாபம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 29வது வசனம். லூக்கா 16:29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இங்க ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசரு, ரொம்ப அழகான ஒரு சம்பவத்தை இயேசு இங்கே நமக்கு கூறுகிறார். ஐஸ்வர்யவான் பெயரை அவருக்கு சொல்ல பிடிக்கவில்லை போலும். ஆனால் ஏழை, அவன் ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலிலே இருக்கிறான். ஏழை மாத்திரமல்ல, வறியவன் மாத்திரமல்ல, வியாதியஸ்தனும் கூட. அவனுடைய சரீரத்தில் இருக்கிற புண்களை சொரிந்து சொரிந்து அதிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கிறது, நாற்றம். உண்மையிலே ஐஸ்வர்யவான பாராட்டம். வீட்டு வாசல்ல அவன் வச்சிருக்கான் பாருங்க.
அவன் உண்மையிலே ஒரு நல்ல யூதனாகத்தான் என் மனதிலே தோன்றுகிறது. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? வாசல்ல உட்கார்ந்துருக்கு ஜென்மம், போகுதா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப நம்மளோட அவன் நல்லவன் தானே. அவன் சாப்பாடு கொடுக்கல பரவாயில்ல, ஆனா வீட்டு வாசலிலே அவன் ஏற்றுக்கொண்டானே. இருவருக்கும் முடிவு வருகிறது. ஒருவன் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். அவன் வறியவன் தான், நோயாளிதான், வியாதியஸ்தன் தான். ஆனா இப்பொழுதோ பார்ப்பதற்கே வசீகர தோற்றமுடையவனாக ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருக்கிறான். இதை பார்க்கிறான் ஐஸ்வர்யவான். என்ன ஆச்சு? எனக்கெல்லாம் அந்த இடம் வந்திருக்கணும். இவன் பரம ஏழை, அவன் பக்கத்திலே போக முடியாது, பேட் ஸ்மெல். நான் எப்படி என் வீட்டு வாசல் அவனை வச்சுக்கிட்டேன்? அப்ப எனக்கு தானே ஆபிரகாம் மடியில இடம் கொடுத்திருக்கணும். வாதிடுகிறான். அங்க என்ன சொல்றான் பாருங்க, அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி. இந்த பூமியில ஐஸ்வர்யவானுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை நம்மள மாதிரி, நோ டைம், நோ டைம். ஆனா அங்க நிறைய நேரம் இருக்கு. அங்க எந்த வேலையும் இல்லை. எந்த அதிகாரியை பார்க்கணும், எந்த ஆபீஸ்க்கு போய் சைன் பண்ணணும், எந்த வேலையும் கிடையாது. வேலை இல்லாம இருக்கிறதுனால அங்க இவருக்கு என்ன வேலை? வேண்டுதல் செய்கிற வேலை. என்ன வேண்டுகிறான்? இந்த வறியவனை ஒருவேளை நீங்க அனுப்புனா என் சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. இவருடைய ஆலோசனையை பரலோகம் கேட்க வேண்டுமா? பரலோகத்தின் ஆலோசனை இவர் கேட்க மாட்டாராம். பரலோகம் சொல்லுது, வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அந்நிய காரியமாக எண்ணுகிறாயே. இப்போ இவர் சொல்றாரு, இவனை என் வீட்டுக்கு அனுப்புங்க. பரலோகம் ஏற்றுக்கொண்டதா? என்ன சொல்லுது? அவனுக்கு உங்க 5 சகோதரர்களுக்கு அங்க பூமியில மோசே இருக்கிறார், பாஸ்டர் மோசஸ் இருக்கிறார். நீ அந்த பாஸ்டரை என்னவா வறுத்து எடுத்த? இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் தெரியல. இந்த பாஸ்டர் இப்படி பண்றார், அப்படி பண்றார். பேசுனேல, அந்த பாஸ்டர் பூமியில இருக்கிறாருப்பா. அது மட்டும் அல்ல, தீர்க்கதரிசிகளும் உண்டு. இருக்கிறாங்கன்னு சொல்லல, உண்டு அவர்களுக்கு. தீர்க்கதரிசிகள் யாருங்க? இந்த வேதத்துல இருக்கிற 66 தீர்க்கதரிசிகள். நம்ம நினைக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தர் உன்னை காட்டுகிறார். யார் இந்த ரூத்? ரூத் உன்னை கர்த்தர் காண்கிறார். மற்றவங்களை எல்லாம் கர்த்தர் பார்க்கலையா? கண்ணை மூடிக்கிட்டாரா? உடனே இந்த ரூத்துக்கு பரவசம் வந்துடும். என்னை கர்த்தர் பார்க்கிறாரா? தேவ சத்தியத்தை நான் கேட்டேன். மற்றது சொல்லு, என்னை பார்க்கலையா? எல்லாரையும் தான் கர்த்தருடைய கண்கள் பூமியிலே நோக்கி கொண்டு இருக்கிறது. இவர் அடிச்சு விடுவார். அந்த தீர்க்கதரிசியை குறித்து ஆபிரகாம் சொல்லவில்லை. பூமியிலே நமக்கு வேதத்திலே 66 தீர்க்கதரிசிகள் உண்டு. இந்த 66 தீர்க்கதரிசிகளும் கொடுக்கிற ஆலோசனை 5 சகோதரர்களுக்கு கேட்டு மனம் திரும்பினா திரும்பட்டும். அங்கே முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அதே ஆலோசனையை தான் கர்த்தர் நமக்கும் சொல்லுகிறார். பாருங்க, அவன் அழகா சொல்லுகிறான் பாருங்க. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அப்படி அல்ல. இவர் பூமியில எதிர்த்து பேசி பழகுனவர். எது சொன்னாலும் எதிர்த்து அடிப்பாங்க சிலர். அது அப்படி இல்லைங்க, அது இப்படிங்க. அவங்களுக்கு எண்ணம், நான் ஓங்கி அச்சனாக்கும், நான் அடிச்சனாக்கும். அப்படிதான் இந்த ஐஸ்வர்யவான். அப்படி அல்ல. தகப்பனாகிய ஆபிரகாமே இருக்கிறது ஜுவாலை, அக்கினி ஜுவாலை, இருக்கிறது வேதனையுள்ள இடம். ஆனா அறிவுரை கொடுக்கிறது பரலோகத்திற்கு. அப்படி அல்ல. மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் திரும்புவார்கள். அப்ப நீயும் மரித்தோர் தானே, நீ போலாம்ல. லாசருவ போ சொல்லுகிற ஐஸ்வர்யவான் என்ன அனுப்புன்னு சொல்லி இருக்கலாம்ல. அவருக்கு தெரியும், இந்த அக்னி ஜுவாலையிலிருந்து நான் வெளியே போக முடியாது, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஒருவேளை இந்த லாசருவை நீங்க நினைச்சீங்கன்னா அனுப்பலாமே.
பரலோகம் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதா? அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் கொடுக்கிறார்? அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால், அழகாக சொல்லுகிறார். மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க செவி கொடுக்கலனா, ஒருவன் எழுந்து போனாலும், மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டாங்கப்பா. ஐயோ, அசுத்தாவி வந்துருச்சு, பேய் வந்துருச்சு, கால் இருக்குதா பாரு, பூமியில கால் படுதா பாரு, அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ப மாட்டாங்க. அவனுடைய ஆலோசனையை பரலோகம் நிராகரித்து விட்டது. அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உசுரோட நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிறாரே, இந்த காலகட்டத்தில் இந்த புஸ்தகத்திற்கு நேரத்தை கொடு. இது உன்னை நல்வழிப்படுத்தும், இது உனக்கு ஆலோசனைகளை கொடுக்கும், இது உன்னை வாழ்வளிக்கும், இது உன்னை ஆசீர்வதிக்கும், இது கர்த்தருக்கு பயப்படுதலை உனக்கு போதிக்கும், இது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற நியதியை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்கள் தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் அந்த பட்டணத்தாரை பார்க்கலாம் இவங்க நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நம்ம கேரக்டர் இதை வாசிக்க கேரக்டர் மாறுங்க. அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், கேரக்டர் மாறும். சட்டென்று கோபம் இப்பெல்லாம் வரல, பரவாயில்ல இருக்கட்டும். நாம் எந்த பகுதி வழியாய் போக வேண்டுமோ கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரோ அதிலே நான் தேவ சாயலை காட்ட வேண்டும். ஆசை வருகிறது. ஆண்டவரே, இந்த காரியத்திலே சில சொல்றாங்க, அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது மனதுக்குள்ளாக கொந்தளிக்கிறது. அடுத்த வினாடியே தேவ சாயலிலே நான் வளர வேண்டும். அவர்களுக்கு ஈக்குவலாக நான் மாறிட்டா சாணி சட்டியும் சருவ சட்டியும் ஒன்னாகி விடுமா? நான் சாணி சட்டியா மாற விரும்பல, சருவ சட்டியா மாற விரும்புகிறேன், என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லார், வெல்டன் வெல்டன். அப்படியே போ, கோ ஃபார்வர்ட், ஓடு, ரன் டு வின், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு. சில நேரங்களிலே சில மனிதர்களுடைய வார்த்தைகள் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். நாம் ஓடிக்கொண்டே இருக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். யோவான் 5:39 ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவே சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட், not the reading the word of God, not hearing the word of God. ஸ்டடி பண்ணு. ரீடிங், ஹியரிங் அதெல்லாம் குழந்தைத்தனமான வளர்ச்சி. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேருது, அது +2 வரும்போது ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுச்சுன்னா அந்த டீச்சரை குற்றம் சொல்றதா, அந்த வகுப்பறையை குற்றம் சொல்லுவீங்களா? அந்த பிள்ளை மேலே தான் குற்றம். 12th வந்துட்ட ஏபிசிடி தெரியலையா? கேட்போம் இல்லைங்க. நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? உட்கார்ந்து இருக்கிறீங்க மௌனமாக, கேட்பீங்களா மாட்டீங்களா? இது கூட தெரியலையா? வளர்ச்சி. கர்த்தர், பரலோகம், சபை உங்ககிட்ட என்கிட்ட வளர்ச்சியை எதிர்பார்க்கிறது. நாம் வளர்ந்திருக்கிறோமா? அதுக்குத்தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால், எவைகளால்? இந்த வேத வாக்கியங்களால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. என்ன குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அந்த வேத வாக்கியம்தான். எத்தனை மகத்துவங்கள்! இதை வாசிக்க நம்முடைய உள்ளம், ஓ இதிலே நான் வளரலையே, இதிலே நான் இன்னும் வளர விரும்புகிறேன். நாம் அப்படியாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டுமே. உபாகமம் 29:29. உபாகமம் 29:29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய இந்த வார்த்தையின்படி நாம் செய்வதற்கு நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்படி கொடுத்திருக்கிறார்? சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார்.
நம்ம பிள்ளைங்களுக்கு எதங்க கொடுக்கறோம்? ஓ, அந்த ட்ரெஸ் என் பிள்ளை போட்டு அழகு பார்க்கணும், வெரி குட். என் பிள்ளைக்கு இந்த ஜுவல் வாங்கி கொடுக்கணும், வெரி குட். கர்த்தர் சொல்லுவாரு, வேத வாக்கியத்தையும் கொடுமா, வேத வாக்கியத்தையும் கொடு தகப்பனே. ஏன்னா இதிலே அந்த பிள்ளை வளர்ந்துச்சுன்னா தேவனுக்கு பயப்பட அது கற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஆயுசு நாட்களை பெருகச் செய்யும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் செழிப்பான். நம்ம பிள்ளைகளுக்கு வேத வாக்கியங்களையும் கடத்துவோம். இன்னைக்கு சபையில ஒரு கூட்டம் ஜெபிக்குது, சபை பிள்ளைங்களே வரமாட்டேங்கிறாங்க. பரிதாபம்ல, பரிதாபம். பெற்றோரை கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். உங்க பிள்ளைகளை கல்யாண வீடுகளுக்கு எப்படி அழைச்சிட்டு போறீங்க? ஒரு நல்ல வைபவமோ கெட்ட வைபவமோ, வா வா உன்னைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, என் கூட வந்துரு. அங்க போடுற ஆட்டம் எப்படி? அதே பெற்றோர் ஏங்க வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிற ஸ்தலங்களுக்கு உங்களால் அனுப்ப முடியல? உள்ள தூங்கிருச்சு, தூங்குற பிள்ளை தூங்கட்டும் சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத பெற்றோர் இங்கே இருக்கிறீங்களா? 8 மணி ஆச்சு, காலை எத்துறீங்கல்ல, தூக்கம் கேக்குதோ, எழுந்துரு. உலக படிப்புக்கு பிள்ளைகளை கண்டிக்கிறோம், எழுந்துரு. தூக்கம் என்ன தூக்கம்? பள்ளிக்கூடத்துக்கு போகும். அது ஒய்யனா கூட அடிச்சு பேக் பண்ணிடுறோம். ஆனா வேத வாக்கியங்கள், நித்திய ஜீவனை கொடுக்கிற வேத வாக்கியங்கள் அந்த போதிக்கிற ஸ்தலங்களுக்கு அனுப்புனா, என் பிள்ளை தூங்கிருச்சு, என் பிள்ளை என் கூட வந்துருச்சு. வேலை செய்கிற இடத்துக்கு உன் பிள்ளைய நீ கூட்டிகிட்டே போவியா? யோசித்து பாருங்க. பெற்றோர் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1 வசனம். அங்கே பார்க்கிறோம், திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி. இது எப்படிங்க வரும்? வேத வசனத்தின் மூலமாக வரும். லூக்கா 2:52 வாசிக்கிறோம், இயேசுவானவர் வளர்ந்து ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் எப்படி வளர்ந்தார்? அதிகம் அதிகமாக விருத்தி. உங்க பிள்ளைங்க அப்படி வளரணும்னு விரும்புறீங்களா? வேத வாக்கியங்களை கொடுங்க. வேத வாக்கியம் அறிவை கொண்டு வரும். வேத வாக்கியங்கள் ஆயுசு நாட்களை பெருக செய்யும். ஏன் இன்னைக்கு அல்ப ஆயுசுல பிள்ளைங்க தெருவில் மரித்து போகிறார்கள்? செல்வத்திலே பிள்ளைகளை திளைக்க பண்ணுகிற பெற்றோர் திடீர்னு செய்தியை கேட்குறாங்க, ரோட்டிலே விபத்து, ஸ்பாட்டிலே அவுட்டு. கேட்கறதற்கு உள்ளம் துவண்டு விடுகிறது. எங்க வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக்கிடுங்க ஆண்டவரே. நான் பாதுகாத்துக்கிட தான் செய்கிறேன், அவங்க என் மகத்துவங்களை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்களே, அப்புறம் எங்கிட்ட என் பாதுகாப்பு இருக்கும்? சிந்திப்போம். வாசிக்கலாம் பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. நான் முடிக்கிறேன், நீதியை வருகிற நாட்களிலே பார்க்கலாம். கடைசியாக ஃபைனலி பிரதரன், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, இது அத்தனையும் இதுல இருக்குங்க. இது அத்தனையும் இந்த புஸ்தகத்திலே உண்டு. நீங்க உண்மை எதுன்னு யோசிக்கிறீங்களா? 66 கவுன்சிலர்ஸ் ஆர் ஹியர். அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க எதெல்லாம் உண்மை. நீங்க யோசிக்கிறீங்களா? எது ஒழுக்கம்னு தெரியல, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்னு நினைக்கிறேன், ஒழுக்கம் எதுன்னே தெரியல. இன்னைக்கு உள்ள காலம் அப்படி ஆகிவிட்டது. இந்த புத்தகத்திட்ட கேளுங்க, உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். எது நீதி நியாயம் தெரியல, இந்த புத்தகம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். அவைகளையும் அல்லங்க, அவைகளை மாத்திரமே, அவைகளை மட்டுமே, அவைகளையே ஸ்டடி பண்ணி கொண்டிருங்க, சிந்தித்து கொண்டிருங்க. யோபு 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் எழுந்து நிற்போம். யோபு 37:24. வாசிக்கலாம்.
மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும். தங்கள் எண்ணத்தில் ஞானிகளாயிருக்கிற எவர்களையும். நீ யார்? இந்த வசனம், இயேசுவும் வசனமும் ஒன்று. அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இயேசு எனக்கு உயிரானவர் என்றால், அவர் எழுதி கொடுத்த வேதத்தின் மகத்துவங்களும் எனக்கு உசுரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அந்நிய காரியமாய் அல்ல ஆண்டவரே, என் சொந்த காரியமாய் எண்ணுகிறேன். நான் மனதார உம்மை நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படியாய் வேதத்தை வாசிப்பேன் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்காத பிள்ளையை எனக்கு பொறுத்து கொள்ளுங்கப்பா. நம்மிலே எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி சொல்ல போகிறோம்? Lord have mercy on me Lord. என் மேல் கிருபையாயிரும் ஐயா. சீக்கிரமாய் வரப்போகிறீரே. தன் மானம் காணப்படாமல் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள எனக்கு உதவும் ஐயா. நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வேண்டுமே. என் ஓட்டத்திலே சீராய் ஓட ஆவியானவரே வேதத்தை வாசிப்பே ஆண்டவரே. மற்றவர்களுக்கு சொல்லுகிற நான் தானே ஆகாதவராய் போய்விடக் கூடாதே. Thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. நம்மிலே எத்தனை பேர் கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்க போகிறோம்? நம்முடைய கரங்களை வானாதி வானவருக்கு நேராக யாரெல்லாம் அர்ப்பணிக்க விரும்புகிறோமோ அவர்கள் மாத்திர கரங்களை ஆண்டவருக்கு காண்பிப்போம். All to Jesus I surrender Lord. Hallelujah, hallelujah. என் நேரத்திலே நான் வேதத்தை வாசித்து செலவழிக்க போகிறேன் ஐயா. ஆண்டவரே உமக்கு முதலிடத்தை கொடுக்க போகிறேன். எனக்கு பலன் தாரும் ஐயா. எனக்கு உதவும் ஐயா. எனக்கு கிருபை தாரும் ஐயா. ஹல்லேலூயா. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நிஜமாவே சொல்றோமா? அனைத்தும் உங்களுக்கு தான்ப்பா. உங்க கரத்துல வாங்கி உங்களுக்கே நாங்க கொடுக்கிறோம். என்னுடைய முழு தன்மைகள், என் ஆவல்கள், என் எதிர்பார்ப்புகள், என் நம்பிக்கைகள் நீர்தான் ஆண்டவரே. அனைத்தும் உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி ஓட வேண்டும் என்பதை வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆலோசனைகளுக்கு செவி சாய்க்கிறோம் ஐயா. வாருங்கள் கேளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் பிழைக்கத்தக்கதாக எங்கள் செவிகளை சாய்த்து உம்முடைய வேதத்தின் வார்த்தையின் மகத்துவங்களை கேட்கிறோம் ஐயா. எங்களுக்கு இன்னுமாய் கற்றுக் கொடுங்க அப்பா. எங்கள் ஆண்டவரே, எங்கள் போதகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீட்டப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெரிதானவைகளை நடப்பிப்பதாக. தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்கிற்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் விலக்கி காத்து கொள்ளுவீராக. நீர் அப்படி செய்வதற்கு நாங்களும் ஐயா வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமா எண்ணாதபடிக்கு தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போவதாக. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.